உலகம் முழு உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்வு. கேள்வி பதில் நிகழ்வை சிறப்பித்து தருவதற்காக அன்பிற்கினிய பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய கேள்வி பதில் அமர்வினை சிறப்பித்து தருவாராக. இன்று நமக்கு துரிய தவத்தினை மிகச் சிறப்பாக வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களின் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்வு. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பும் அன்பர்களும் ஹேண்ட் ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அடிப்படை பயிற்சி முடிச்சவங்க எல்லாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. உடற்பயிற்சியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். தவம் பண்றதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இல்ல உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லாததுனால நாம பாவம் புண்ணியம் அது பத்தி கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க திரும்பவும் கேட்கலாம். வாழ்க வளமுடன். அதாவது பாவம் அப்படின்னா என்னன்னா, மகரிஷி நமக்கு அற்புதமா ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எண்ணம் சொல் செயலால் துன்பம் தராததுதான் அதுல நாம எந்த ஒரு செயலை செய்யும் போது அது நமக்கு மற்றவங்களுக்கு இந்த காலத்துல பின்னாடி அது துன்பம் கொடுக்கக்கூடிய செயலாக இருந்தா அதுதான் பாவம் அப்படின்னு சொல்றாங்க. அதே இது அந்த விளைவு நாம ஒரு செயலை செய்யும் போது எந்த ஒரு செயலை செய்தாலும்
அதுக்கு ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவு வந்து தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, மனதுக்கோ துன்பம் தராம இருக்கிறது. அதாவது நலம் பயக்கும் செயல்கள். நமக்கு நன்மை தரக்கூடிய செயலா இருந்ததுன்னா, அதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு செயலும் அதனால ஏற்படும் துன்பமும் நமக்கு கருமையத்துல பதிவாகி இருக்கு. இதெல்லாம் எங்க போய் இந்த பாவம், புண்ணியம் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். மேல ஒருத்தவங்க இருக்கிறான், கூட்டி கழிச்சு பார்த்து சித்திரகுப்தன்னு, நமக்கு பாவத்த செஞ்சா நம்ம வந்து நரகத்துக்கு போவோம். புண்ணியம் செஞ்சோம்னா சொர்க்கத்துக்கு போவோம். சொர்க்கத்துல எல்லாரும் நடனம் ஆடிட்டு இருப்பாங்க. நரகத்துக்கு போனோம்னா, அங்க வந்து எண்ணெய் கொப்பரையில எல்லாம் முக்கி எடுப்பாங்க. இப்படின்னு நம்மள சின்ன வயசுல சொல்லி பயமுறுத்தி நம்மள நல்ல செயல்கள செய்யறதுக்காக அந்த மாரிலாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா மகரிஷி நமக்கு இதுக்கான விளக்கத்த ரொம்ப எளிமையா குடுத்திருக்கிறாங்க. நாம எந்த ஒரு செயலை செய்தாலும், அந்த செயல் அதாவது அந்த செயல் எப்படி வருது? எண்ணம் தான் சொல்லாகவும், செயலாகவும் மலர்கிறது. அப்போ நமக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படும் போதே, அது என்ன ஆகுதுன்னா, கருமையத்துல போய் பதிஞ்சு, தகுந்த கால நேரம் வரும்போது அதற்கான விளைவை கொடுக்கிறது. நாமெல்லாம் இதுக்கு மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி, எனக்கெல்லாம் என்னன்னா, நம்ம மனசால நெனச்சா அதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நாம வந்து ஏதாவது மற்றவங்களுக்கு கெடுதல் செஞ்சா, செயல் செஞ்சா மட்டும் தான் அதனால பாவம் கிடைக்கும். அந்த மாரி எண்ணம் தான் இருந்தது. ஆனா, மனவளக்கலைக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சது, எண்ணத்தால, மனசால மற்றவங்களுக்கு ஏதாவது தீங்கு நினைச்சா கூட, அது கூட நம்முடைய கருமையத்துல பதிஞ்சு, கால நேரம் வரும்போது அதற்கான விளைவை கொடுக்கும் அப்படின்னு. அப்ப இந்த கருமையம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே அதுக்கு எளிய ஒரு உதாரணம் குடுத்திருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கிறோம். ஃப்ளைட்ல வந்து கருப்பு பெட்டின்னு ஒண்ணு இருக்கு. பிளாக் பாக்ஸ். ஒரு ஃப்ளைட் போய்க்கிட்டே இருக்கும்போது, அது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கடல்லயே விழுந்துருச்சு அப்படின்னா, அதுல விழுந்தவங்கள தேடுறதுக்கு சில பேர் போயிட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பார்த்தோம்னா, இந்த கருப்பு பெட்டி எங்க இருக்குன்னு அத தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அந்த கருப்பு பெட்டியில தான் அந்த ஃப்ளைட் கிளம்புனது, அது எந்த திசையில போச்சு, அதுல எந்த பிரச்சனையினால அது இந்த மாரி தண்ணிக்குள்ள விழுந்தது. இது எல்லாமே அந்த கருப்பு பெட்டிக்குள்ள பதிவாகி இருக்கும். அப்போ அந்த பிளாக் பாக்ஸ எடுத்து பார்த்தாங்கன்னா, எதனால இது நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதே போலத்தான் நம்ம உடம்புக்குள்ளயும் ஒரு கருப்பு பெட்டி இருக்கு. அதுதான் மூலாதாரம், ஜெனடிக் சென்டர், கருமையம். மகரிஷி அற்புதமா அதுக்கு தெய்வீக நீதிமன்றம் அப்படின்னு ஒரு பேரும் குடுத்திருக்கிறாங்க. சோ அந்த நீதிமன்றத்துல தான் நாம எண்ணக்கூடிய எண்ணம், நம்ம வாயில இருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள், நாம் செய்யக்கூடிய செயல்கள் இவை அனைத்தும் அந்த கருமையத்துல பதிவாகி தகுந்த கால நேரம் வரும்போது அதற்கான விளைவ கொடுக்குது. அப்போ எந்த ஒரு செயலுக்கும் நிச்சயமா விளைவு உண்டு. செயலுக்கு விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன? தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால்னு அற்புதமா இந்த கவியில சொல்லியிருக்காங்க. அதாவது செயலுக்கு விளைவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. அது இருந்தா கூட ஆனா நாம தவறு செஞ்சுட்டு போய் அதுக்கான பரிகாரத்த பண்ணுனா, அந்த தவறுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்டின்னா, நிச்சயமா கிடையாது. நாம வந்து மகரிஷி நமக்கு அற்புதமா ஒரு தாரக மந்திரம் குடுத்துருக்காங்க. நம்ம தெரியாம செய்வது, தவறு செய்வது இயல்பு தான். அப்ப தெரியாம ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் நாம அத திருந்தி, மனம் வருந்தி, ஐயோ! இது தப்பு. இனிமே இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நெனைச்சோம்னா, நாம தொடர்ந்து வாழ்த்திட்டே இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, யாரையோ ஹார்ஷா திட்டிட்டோம். அப்போ நமக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ! நம்ம இந்த நேரத்துல இத மாரி பேசியிருக்க கூடாது. தவறுதான் அப்படின்னு நெனைச்சு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். அப்போ அந்த மன்னிப்பு கேட்கும்போது, அந்த மாரி ஒரு இது வந்து எப்போதுமே நமக்கு வராது. அது வந்து எப்போ வரும் அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய தன்மை, இயல்பு அது எப்போ வரும் அப்டின்னா, நாம எந்த அளவுக்கு நம்முடைய மன அலைச்சல் வேகம் குறைந்து இருக்கோ, அப்பதான் நம்மளால அந்த மன்னிப்பு கேட்க முடியும். இல்ல அந்த சூழ்நிலையே இல்ல, அவங்கள பார்க்க முடியாது, பேச முடியாது. அந்த மாரி சிச்சுவேஷனா இருந்தா, மகரிஷி நமக்கு ஒரு தாரக மந்திரம் குடுத்திருக்காங்க. வாழ்த்துன்னு. வாழ்க வளமுடன்னு அவங்கள நெனச்சு நாம வாழ்த்த என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு அவங்க கிட்ட உள்ள வெறுப்பு மாறி ஒரு பாசிட்டிவான ஒரு அலை 2 பேத்துக்குள்ள போக போக என்ன ஆகும்னா, அந்த வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுரும். அப்போ அதனால நமக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. அப்போ அற்புதமா மகரிஷி வந்து நமக்கு அந்த பதிவுகள்னா என்ன?
பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, நாம செய்யற செயல்கள் எங்க பதிவாகி இருக்கு, அதோட விளைவு எப்படி வரும். அதே மாரி அந்த பதிவுகள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல 3 விதமான பதிவுகள் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் புதிய அன்பர்களுக்காக இத வந்து திரும்ப ஒரு தடவ நாம சொல்றோம். சஞ்சித கர்மம் முன்னோர்கள் செஞ்ச வினைப்பதிவு. அது வந்து என்னன்னா, அதுக்கு பேரு சஞ்சித கர்மா. க அடுத்து நாம பிறந்து ஒரு 3 விவரம் தெரியிறது ஒரு 3 வயசு. 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம செய்த செயல்கள் அனைத்தும் கருமையத்துல பதிவாகி இருக்கும். அதுக்கு பேரு பிராரப்த கர்மான்னு பேரு. இந்த 2ம் சேர்ந்துதான் அந்த முன்னோர்கள் செஞ்ச பதிவான சஞ்சித கர்மமும், நாம செஞ்ச பதிவான அந்த பிராரப்த கர்மா இது 2ம் சேர்ந்துதான் நாளைக்கு நடக்க போற செயலையே நிர்ணயிக்குது. அப்போ அதுதான் நம்மளோட அறிவாட்சி தரம், பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்மளால நாளைக்கு நடக்கக்கூடிய செயல நல்ல செயலாக மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சிய மகரிஷி நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அப்போ இது வந்து நம்ம இப்பதான் பார்த்தோம் கொஞ்ச நேரம் முன்னாடி செயல செஞ்சா அதுக்கு கண்டிப்பா விளைவு உண்டு. அப்போ நமக்கு முன்னோர்கள் கருவழியே வந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம், உருவெடுத்த பின்கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம், இரு வினையும் கூடி எழும் புகு வினையே ஆக்காமியம். ஒரு வினையும் வீண் போகா உள் அடங்கி பின் விளைவாம். அப்ப என்ன சொல்றாங்க? முன்னோர்கள் செஞ்சது சஞ்சிதம், நாம செஞ்சது பிராரப்தம். இது 2ம் சேர்ந்து நடக்க போறதுதான் ஆக்காமிய கர்மம். ஒரு வினையும் வீண் போக உள் அடங்கி பின் விளைவாம் அப்படின்னா கருமையத்துல பதிஞ்சு விளைவை கொடுக்கும். அப்போ நமக்கு கருமையத்துல ஒரு தீய பதிவு இருக்கு. அதோட விளைவு வந்து நம்ம சொன்னோம்ல சஞ்சிதமும் பிராரப்த கர்மாவும் சேர்ந்து நாளைக்கு உள்ள ஆகாமிய கர்மம் நடக்கும். அப்போ நாம மகரிஷி குடுத்த இந்த பயிற்சிகள தொடர்ந்து செய்ய என்ன ஆகும் அப்படின்னா, மலை போல் வந்த வினைகள் எல்லாம் பனி போல் நீங்கும்னு சொல்ற மாரி, பெருசா வரக்கூடிய துன்பங்கள் சின்னதா போகும். அதாவது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம், அந்த ஏற்பு திறன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த செயல் செஞ்சா இதுக்கு விளைவு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நல்ல. ஆனாலும் அந்த விளைவ வந்து நாம வந்து அது நாம தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அத வந்து பெருசா வரக்கூடியது சின்னதா இப்போ நம்ம பாத்ரூம்லயே வழுக்கி விழுறோம். வழுக்கி விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் 1 மாசம் இருக்கிறவங்களும் இருக்கு. லேசா அடிபட்டு எந்திரிச்சு அடுத்த வேலைய பாக்குற சிச்சுவேஷனும் இருக்கு. அப்போ இது மாதிரி தான் நம்மளோட அந்த செயலுக்கான விளைவ வந்து நாம நல்லபடியாக மாற்றிக் கொள்வதற்கு தொடர்ந்து நாம மகரிஷி குடுத்த இந்த தவ பயிற்சிகள செய்யணும். அப்போ தவம் செய்வதற்கு நமக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். உடம்பு நல்லா இருந்தா தான் நம்மளால 20 நிமிஷம் காலையில 20 நிமிஷம், சாயங்காலம் 20 நிமிஷம் நம்மளால உட்கார்ந்து நல்ல தவம் செய்ய முடியும். அதுக்கு நாம தொடர்ந்து உடற்பயிற்சிய செய்யணும். அப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும். நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு பிரேக் ஆயிருது. எங்கேயாவது ஊருக்கு போறோம், கெஸ்ட் வந்துடுறாங்க. அப்போ நம்மளால பண்ண முடியல. அப்போ நம்ம திரும்ப அத ஆரம்பிக்கிறதுக்குள்ள நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அதுக்கும் நமக்கு மகரிஷி அற்புதமா சங்கல்பம் குடுத்திருக்காங்க. நாம தவ முடிவுலயும் சரி, நாம இரவு தூங்க போம்போதும் சரி, இந்த சங்கல்பத்த தொடர்ந்து சொல்லிட்டே இருக்க, அதாவது நான் தினமும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் தவறாமல் செய்வேன். அப்படின்னு இரவு தூங்க போறப்போ ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். அதே மாரி காலையில எந்திரிச்ச உடனே நான் தினமும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை தவறாமல் செய்வேன் அப்படின்னு சங்கல்பம் சொல்ல என்ன ஆகும்னா, அது உடல் செல்கள்ல பதிந்து நம்மள அந்த பயிற்சிய செய்வதற்கு அந்த சூழ்நிலைகள நல்லபடியா அமைத்துக் கொடுக்கும். அப்ப இந்த சங்கல்பத்த சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிரேக் வந்தா கூட அடுத்து நாம இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு உடம்பு, மனசு எல்லாம் எவ்ளோ நல்லா இருந்தது. ஏன் இப்போ விட்டுட்டோம், திருப்பி ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு இம்மீடியட்டா நாம அத தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா பயிற்சி செய்யறதுனால எவ்ளோ பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த 12 நாளைக்குள்ள உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. அவ்ளோ விஷயங்கள், அவ்ளோ மாற்றங்கள் நமக்குள்ள உடல் அளவுலயும் சரி, மனசளவுலயும் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதே மாதிரி மகரிஷி குடுத்த இன்னொரு ஒரு பொக்கிஷம் நமக்கு இந்த அருட்காப்பு. நம்மள சுத்தி நம்ம எங்க போகும்போதும் சரி, நாம யாராவது வெளியூர்ல இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, நமக்குள்ள ஒரு பயம் வரும்.
ஐயோ! அவங்க தனியா இருக்காங்களே! என்னாச்சோ? ஏதாவது ஒரு ஊர்ல டிவில ஒரு நியூஸ் பார்க்குறோம். இந்த நாட்ல இது நடக்குதுன்னா, உடனே நமக்கு அங்க யார் இருக்காங்களோ அவங்க ஞாபகம் வந்து உடனே ஒரு படபடப்பு வரும். ஆனா, நம்ம அதுக்கு பதிலா அவங்கள சுத்தி ஒரு அருட்காப்பு. அதே மாரி நம்ம எங்கேயாவது வெளியில கிளம்புறப்போ, நம்மள சுத்தி ஒரு அருட்காப்பு. இதெல்லாம் நம்ம கார்ல போனா கார சுத்தி, ஃப்ளைட்ல போனா ஃப்ளைட்ட சுத்தி, ட்ரெயின்ல போனா ட்ரெயின சுத்தி இப்படி எந்த இடத்துல வேணாலும் இந்த அருட்காப்ப போட்டுக்கலாம். இந்த அருட்காப்பு போடும்போது நம்மள சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம். எப்படி கோல்கேட் பாதுகாப்பு வளையம் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி நம்மள சுத்தி அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும்போது நமக்குள்ள அந்த கவலை வராது. ஏன்னா இப்போ ஒருத்தவங்களே வெளியில போயிருக்காங்க, வர லேட் ஆச்சு அப்படின்னா, உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் தான் வரும். ஐயோ! என்னாச்சோ? இன்னும் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. ஏதாவது ஆயிருக்குமோ? கீழ விழுந்து இந்த மாரி ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் வரும். அதுக்கு பதிலா நாம அவங்கள நெனச்சு வாழ்த்து அவங்கள சுத்தி அருட்காப்பு போட்டுட்டு, அவங்களுக்கு வாழ்க வளமுடன்னு சொல்லி வாழ்த்துக்கள குடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த கவலை, அந்த படபடப்பு அதெல்லாம் நீங்கி நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வர ஆரம்பிக்கும். இதுதான் இந்த பயிற்சியோட மகரிஷி குடுத்த இந்த அற்புதமான ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு நுணுக்கங்களா நமக்கு குடுத்திருக்கிறாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வந்து இந்த மனவளக்கலையில இருக்கு. அதுவும் இந்த அடிப்படை பயிற்சியில நாம 2, 3 தவம் கத்துக்கிட்டோம். ஆக்கினை, சாந்தி, துரியம். அப்போ எப்போதுமே என்ன சொல்றாங்கன்னா, எப்பொழுதும் நெற்றியிலே, உச்சியிலே ஞாபகமாய் இரு. அப்போ நாம எந்த வேலைய செஞ்சாலும், நம்மளோட அந்த புருவ மத்தியிலயும், உச்சியிலயும் நாம ஞாபகத்த வச்சுக்கிட்டே நாம செஞ்சோம் அப்டின்னா, ஏன்னா அந்த இடத்துல பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு, பீனியல் கிளாண்ட் இருக்கு. புருவ மத்தியில பிட்யூட்டரி கிளாண்டும், தலை உச்சியில பீனியல் கிளாண்டும் இருக்கு. அதோட வேலை என்ன அப்டின்னா, பிட்யூட்டரி சுரப்பி வந்து உடல் இயக்கத்தையும், பீனியல் சுரப்பி மன இயக்கத்தையும் கட்டுப்படுத்துது. அப்ப இது 2ம் தானே நமக்கு பிரச்சனை ஆகுது. அப்போ உடல் இயக்கமும், மன இயக்கமும் சரியா இருக்கும்போது, நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சிறப்பானதாக இருக்கும். அது வந்து கரெக்ட்டான ஒரு முடிவ நாம எடுப்போம். எந்த ஒரு குழப்பம் வந்தாலும் சரி, நாம இந்த மாரி நெற்றியிலே, உச்சியிலே ஞாபகமா இருந்து நாம் அத செய்யும்போது, அந்த செயல்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல அந்த குழப்பம் இல்லாம, அது ஒரு மனதுக்கு நிறைவான ஒரு செயலாக முடியும். இப்போ அதே மாரி சாந்தி தவம். சாந்தி தவம் வந்து நமக்கு மனசுக்கு அமைதிய கொடுக்கக்கூடிய தவம். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள்லாம் சொல்றாங்க, தினமும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இந்த சாந்தி தவம் செஞ்சுட்டு நாம தூங்க போறப்போ என்ன ஆகும் அப்டின்னா, அன்னைக்கு நாள் முழுவதும் நமக்கு நெறைய விஷயங்கள், நெறைய பேர பார்த்திருப்போம். நெறைய பிரச்சனைகள சந்திருப்போம். அப்ப இது எல்லாம் அப்படியே சமநிலைக்கு வந்துரும். சமன்படுத்துறது இந்த சாந்தி தவம். மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய தவம். அப்ப அந்த அளவுக்கு மகரிஷி குடுத்த இந்த அடிப்படை பயிற்சியிலே அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்து போனோம்னா, இந்த பஞ்சபூத நவகிரக தவம். நமக்கு என்னதான் எல்லாமே நம்ம கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருந்தா கூட, அந்த கோள்களோட நிலை சரியாக இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதுக்கும் மகரிஷி அற்புதமா பஞ்சபூத நவகிரக தவத்த குடுத்திருக்கிறாங்க. நம்மளால முழுசா செய்ய முடியாட்டி கூட, அந்தந்த கிழமையில என்னென்ன கோள்கள் இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இன்னைக்கு சனிக்கிழமை. அப்ப சனிக்கிழமை வந்து அந்த சனி கோளோட தொடர்புடையது. அப்போ அந்த சனின்ற கோள்ல இருந்து என்ன கலர்ன்னு பார்த்தோம்னா, ஆஷ் கலர். அப்போ அந்த ஆஷ் கலர் வந்து நம்ம உடம்புல உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் வர மாரி பாவனை பண்ணிட்டு, நம்ம உடம்புல நரம்புகள் சிறப்பாக இருக்கட்டும் அப்படின்னு நாம ஒரு சங்கல்பம். இது செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5ஏ 5 நிமிஷம் தான். நம்ம உட்கார்ந்த இடத்துல நம்மள சுத்தி ஒரு அருட்காப்பு போட்டுட்டு, சனி கோள அப்படியே பாவனை பண்ணி, அதிலிருந்து வரக்கூடிய அந்த அ ஆஷ் கலர் வந்து நம்ம உச்சியில இருந்து சாம்பல் நிறமான கதிர்கள் நம்ம தலை உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் உடலுக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் ஊடுருவி பரவுற மாதிரி அப்படி பாவனை பண்ணிட்டே வந்துட்டு, நம்முடைய நரம்புகள் சிறப்பாக இருக்கட்டும்னா, அந்த சனி கோளோட நாம ஃப்ரெண்ட் ஆகி இணக்கமா ஆயிடுவோம். அந்த சனியினால வரக்கூடிய பாதிப்புகள் படிப்படியா குறைய ஆரம்பிச்சுரும். அப்போ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்ளோ விஷயங்கள், எவ்ளோ தவங்கள் பண்ணி, எல்லாம் பண்ணி நம்மளோட எண்ணம், சொல், செயல் எல்லாத்தையும் தூய்மையா வச்சுக்கிட்டு இருந்தா கூட, நமக்கு இந்த கோள்களோட நிலையும் சரியா இருக்கணும். அப்போ அத சரிப்படுத்துறதுக்கும் மகரிஷி நமக்கு அற்புதமான பஞ்சபூத நவகிரக தவத்த குடுத்திருக்காங்க. நம்மளோட பிறந்த நாள், மாதப்பிறப்பு, வெட்டிங் டே இந்த மாரி குழந்தைங்களோட பர்த்டே இந்த டைம்ல எல்லாம் நம்ம வீட்ல இத ஓட விட்டு நம்ம வேல பார்த்துட்டே இத கேட்டுட்டே இருக்கலாம். ஸோ வீட்லயும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு
இந்த அடிப்படை பயிற்சியில இந்த 12 நாள் பயிற்சியிலேயே நமக்கு அந்த 3 தவங்கள், உடலுக்கான உடற்பயிற்சி, அடுத்து உயிரை வளமாக வைக்கிறதுக்கு காயகல்ப பயிற்சி, இத நாம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்து, அடுத்து நாம மேல இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகள்லயும் போய், அகத்தாய்வு பயிற்சிகள்லயும் போய், இன்னும் மேல்நிலை தவங்களையும் செய்து, நம்ம வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும், மகிழ்ச்சியும், மன நிறைவும் பெற்று வாழ்வோமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். இல்லாம நீங்க ஹேண்ட் ரைஸ் சாந்தி கண்ணன்மா வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா எனக்கு வந்துமா காலையில விடிய காலையில எந்திரிச்சிடுறேன். ம். முழிப்பு வந்தும் சரியான முழிப்பு இல்லாம பாதி தூக்கத்தோடயே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இதுமா. கனவுகள் ரொம்ப வர்றதுனால மூளை செல்கள்லாம் எனக்கு மூளை ஒரு ஓய்வு இல்லாம இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுமா எனக்கு. எனக்கு சாந்தியில உட்காரணும்னு பார்த்தா அப்பதான் எனக்கு ஆகினதான் ரொம்ப துடிக்குது. சாந்தி வர மாட்டேங்குது. அது மாதிரியே 3:30, 2:30, 4:30 இது மாதிரி முழிப்பு வந்துருது. சரி முழிச்ச அன்னைக்கு ஏந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு 14th பாயிண்ட் பண்ணும்போது எனக்கு தூக்கம் வந்துருது. அந்த மாதிரி சூழ்நிலை தாமா எனக்கு அமையுது. தற்சோதனையும் செய்யற மாதிரி சூழ்நிலை அமையமா இருக்கு. அதுக்கு என்னமா செய்யலாம்? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நீங்க என்ன பண்ணுங்க, சாயங்காலம் இரவு உணவு ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டுருங்க. சரியா? நைட்டு டின்னர் 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, மசாஜ், 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் நீங்க எல்லா வேலையும் முடிச்சிருங்க. அப்படி தூங்குறதுக்கு ரெடி ஆகுற மாதிரி வீட்டு சூழ்நிலை அது மாதிரி தூங்க முடியும் அப்படின்னா நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு நீங்க 9 மணிக்கு அப்படியே ரிலாக்ஸ்டா படுத்துட்டு பில்லோவை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் உங்களை சுத்தி அருட்காப்பு, சங்கல்பம் இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சாந்தியில மூலாதாரத்திலே மனசை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு அடுத்து என்ன பண்ணுங்க, மசாஜ் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், ரிலாக்ஸேஷன் இத 3ஐயும் பண்ணுங்க. ரிலாக்ஸேஷன் பாதி பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பா தூக்கம் வந்துரும். அது அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்களேன். ஒரு வாரம் நீங்க தொடர்ந்து அடுத்த வாரம் வரைக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க. 7 மணிக்கு டின்னரை முடிச்சிருங்க. 9 மணிக்கு நல்ல அருட்காப்பு உங்களை சுத்தி, நல்ல வீட்டை சுத்தி உங்களை சுத்தி அருட்காப்பு போட்டுட்டு நல்லா உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் மூலாதாரத்திலேயே மனசை வச்சுக்கோங்க. அதுலயே உங்களுக்கு நிறைய அன்னைக்கு உள்ள விஷயங்கள் எல்லாம் சமன்பட ஆரம்பிக்கும். அடுத்து நீங்க இந்த மசாஜ் அப்படியே படுத்துட்டு மசாஜ், 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், ரிலாக்ஸேஷன் இதை தொடர்ந்து டெய்லி இது ஒரு பிராக்டிஸா வச்சுக்கோங்க. தினமும் இத பண்ணுங்க. அவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு கனவு எதுவும் வராது. பீஸ்ஃபுல்லா ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும். காலையில உங்களுக்கு ஏன் டயர்டா இருக்குன்னா நீங்க சரியா தூக்கம் இல்லாததுனாலதான் உங்களுக்கு பாதி தூங்கி தூங்காத மாதிரி அந்த மாதிரி இத நீங்க பண்ணிட்டே இருங்க. இப்ப தற்சோதனை பண்றதுக்கு உங்களுக்கு உட்காரும் போது பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுங்க, நம்ம சும்மா வேலை பார்த்துட்டே இருப்போம் பாருங்களேன், அப்பவே நீங்க அப்படியே யோசிச்சுட்டு இன்னைக்கு என்ன பண்ணோம், காலையில என்ன பண்ணோம், அதுல யார்கிட்ட பேசணும், அதுல என்ன நம்மள மாத்திக்கணும், நம்ம கரெக்டா பண்ணணுமா, இன்னைக்கு லேட்டா எந்திரிச்சோம் சோ நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும், இன்னைக்கு சமையலுக்கு இந்த பொருளை வாங்க மறந்துட்டோம் சோ நாளைக்கு என்ன சமையலோ அதுக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்குவோம். இந்த மாதிரி நீங்க அப்பப்போ நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அதை யோசிச்சு தற்சோதனை பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல எல்லாம் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நம்மள திருத்திக்கணுமோ அதுல எல்லாம் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. அப்படி அகத்தாய்வு. ஏன்னா தனியா உட்கார்ந்து நீங்க பண்ண முடியலன்னு சொல்றதுனால இத சொல்றேன். சோ இந்த 3 இது மட்டும் நீங்க 7 மணிக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு இந்த 3 பயிற்சியும் பண்ணிட்டு நீங்க தூங்கிட்டு பாருங்க. அடுத்த வாரம் நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்தது. கண்டிப்பாமா. மிக்க நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுசிலாம்மா வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. கேட்க வேண்டிய கேள்விதான் அவங்க கேட்டுட்டாங்க. சரி. அதே இது எங்க சூழ்நிலை 8 மணிக்கு சாப்பிடுற மாதிரி இருக்கேன். அப்ப
10 மணிக்கு நான் அந்த இதை செய்யலாம்ல? கண்டிப்பா செய்யலாங்கம்மா. ஒரு அதாவது 2 மணி பிரேக் நேரம் கேப். எப்படியும் நைட்டு கொஞ்சம் லைட்டா தானே சாப்பிடுவீங்க. சோ இப்ப மத்தியான சாப்பாடுன்னா ஹெவியா சாப்பிடுவோம். நைட்டு ஆமா ஆமா கொஞ்சம் ஆமா. லைட்டா சாப்பிடுறதுனால நீங்க 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா, ஒரு ம், 10 மணிக்கு நீங்க இதே மாரி பண்ணிட்டு படுத்து பாருங்களேன். அவ்ளோ ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். காலையில ம், எந்திரிக்கும்போது அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சா தான் இரவு தூக்கம் நல்லா தூங்கியிருக்கோன்றத அதுலருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஆ, நீங்க இது மாரி சரிங்கம்மா. பண்ணி பாருங்க. முடிஞ்ச ஆ, வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு 7:30க்கு சாப்பிடுவோம். ஒரு நாள் 8 ஆ, மணிக்கா 7:45, அடுத்த நாள் 7:30 சரிம்மா. அப்படியே கொண்டு போய் 7 மணிக்கு கொண்டு போக பாருங்க. சரியா? அது ஒரு பண்ணீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அந்த 7 மணிக்கு நம்ம முடிச்சுட்டோம். 6 மணிக்குள்ள முடிச்சா ரொம்ப நல்லது. சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் இதுக்குள்ள நம்ப முடிச்சுட்டோம்னா நல்லது. அது நம்மளால இப்ப இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல, வீட்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது முடியாத காரியமா இருக்கறதுனால, இந்த மாரி ஒரு 7, 8 மத்தவங்க சாப்பிடலைன்னா கூட நீங்க சாப்பிட்டு உங்களோட டின்னர முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரியா? அதுக்கும் ஒரு சரிங்கம்மா. சங்கல்பம் பண்ணிக்கோங்க. சங்கல்பம் பண்ணி குருவ நினைச்சு நம்ம சங்கல்பம் பண்ணா, அவரு நமக்கு அதுக்கான ம், சூழ்நிலைகள அப்படி அமைச்சு குடுப்பாருங்க. ம். சரிங்களா? அதான் நல்லா நிறைய சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்காருமா எங்க அதுதான். அத நம்ம அனுபவப்பட்டுட்டேம்மா. நல்ல ஆக்கினையில வச்சுட்டு, நல்ல ம், துரியத்துல வச்சு தானே வாழ்த்த சொல்றாங்க. சோ நம்ம அந்த ம், துரியத்துல வச்சுட்டு நல்லா இது மாரி நான் சீக்கிரம் சாப்பிடணும். நைட்டு வந்து ம், சீக்கிரம் தூங்கி காலையில எந்திரிச்சு என் பயிற்சி எல்லாம் செய்யணும். நம்ம அப்படியே பாவனை பண்ணி நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிற ம், மாதிரி, அந்த ம், பாவனை ஒன்றே ம், போதுமே பரமனை அடைவதற்குன்னு சொல்லியிருக்காங்க. ம், அப்போ நம்ம ம், பாவனை இத மாரி நம்ம சீக்கிரம் தூங்குற மாரி, காலையில சீக்கிரம் எந்திரிச்சு எல்லா ம், பயிற்சியும் செஞ்சு, அவ்ளோ ம், சந்தோஷமா நம்ம மனநிலை இருக்கிற மாரி ம். பாவனை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆமா, இது நல்ல மாரி பண்ணி விளக்கம்மா. பாருங்க. நல்ல மாற்றம் கிடைக்கும். சரிங்களா? அம்மா நல்ல விளக்கம்மா. ஓகே. ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆ இப்போ இன்னைக்கு வந்து நானு வெளியில போறேன். ஒரு கடைக்கு போறேன். அப்போ அ ஏதோ நான் வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது, ரொம்ப கூட்டமா இருக்கு. யாராவது ஒருத்தர் வந்து அந்த கூட்டம் இதனால என் கால மிதிச்சிடுறாங்க. உடனே நான் என்ன பண்றேன், கோபத்துல "என்னய்யா பார்த்து வரக்கூடாதா? என்ன இப்படி ம், பண்ணிட்டீங்க?" அப்படின்ட்டு பயங்கரமா அந்த கூட்டத்துல அவ்வளோ பேர் இருக்காங்க. நான் கத்தி சொல்லிர்றேன். சோ இது மாரி ம், சொல்லிட்டேன். அ ஆனா வந்து அவர் வந்து நம்மள இது பண்ணல. ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் தள்ளுனதுனால நம்ம மேல வந்து இடிக்கிற சூழ்நிலை வந்துட்டு, அது மாரி வந்துட்டு நம்ம இது பண்ணிட்டோம். அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. சோ இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன்னா என்னன்னா, நம்ம வீட்ல வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு கடைக்கு போனத அப்படியே ஒவ்வொன்னா நெனச்சு பார்க்குறோம். அப்ப அந்த கடையில ம், போறப்போ, நாமளும் போயிட்டுருக்கோம், அவங்களும் போறாங்க. கூட்டத்துனால அவர் மிதிச்சாரு. அவர் மேல தப்பு கிடையாது. ஆனா நாம அந்த நேரத்துல அவ்ளோ கோபப்பட்டுருக்க வேண்டாம். சோ நாம என்ன நெனைக்கலாம் அப்டின்னா, சரி ஏதோ அந்த சூழ்நிலை அப்படி இருந்ததுனால அவர் மிதிச்சாரு. ம். அவரா வேணும்னா வந்து மிதிச்சாரு. இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவரின் முகம் ஞாபகம் இருந்தா வாழ்க வளமுடன். இனிமே இந்த மாரி இடங்கள்ல நான் பொறுமையா இருப்பேன். அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். இதுதான் இன்ட்ராஸ்பெக்ஷன்மா. இதே மாரி நம்ம வீட்ல யார்ட்டயாவது கோபப்பட்டுருப்போம். ஆமா. அத ஏன்னா எல்லாமே நம்ம மேலயே தப்பு எல்லா டைமும் இருக்காது. அவங்க மேலயும் தப்பு இருக்கும். சோ ம், இன்னைக்கு அவங்க ம், மேல தப்புனால காலையில ஒரு சண்டை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரச்சனை நடந்திருக்கு வீட்லன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. நான் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா அவங்க தான் புரிஞ்சுக்காம என்ன போட்டு திட்டிட்டாங்க. ஓகே வாழ்க வளமுடன். ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகள கழிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. சரிங்களா? நம்மள சுத்தி இருக்கிறவங்க யார் கூடலாம் நம்ம தொடர்பு கொள்றோமோ, அவங்க எல்லாருமே நம்மளோட கருமைய பதிவுகள கழிக்கிறதுக்கு வந்தவங்க தான். சோ, அப்போ அவங்கள நாம என்ன செய்யணும்? மனசார வாழ்க வளமுடன். தப்பு அவங்க மேல ம். தான். இருந்தாலும் நான் வந்து பொறுமையா தான் இருந்தேன். என் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க மேல தான் தப்பு. சரி அவங்க ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க. வாழ்க வளமுடன். இப்படி நீங்க அவங்கள வாழ்த்திட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே வந்து உங்ககிட்ட சாரி கேட்பாங்க. இல்ல ம். அவங்களோட ஆட்டிட்யூடே பார்த்தீங்கன்னா மாறிடும். ஐயோ! என்னடா நம்ப இவ்ளோ கோவப்பட்டோம். இவங்க பாரு இவ்ளோ பொறுமையா இருக்காங்களே! ம். நம்ம இனிமே இவங்க மேல கோபப்படக்கூடாது அப்டின்ற எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். சோ இதுதான் இன்ட்ராஸ்பெக்ஷன். தவறு செஞ்சிருந்தா நாம மானசீகமா மன்னிப்பு கேட்டு ஒரு சங்கல்பம் பண்ணி, நாம இனிமே இத மாரி வரும்போது பொறுமையா இருப்பேன்னு சொல்லணும். நம்ம மேல தப்பே இல்லாம அடுத்தவங்க மேல தப்பு இருந்தா அவங்கள வாழ்த்தணும். இது 2 தான் டெக்னிக் இன்ட்ராஸ்பெக்ஷன். சரிங்களா? அப்ப இன்னொன்னுமா, ம், சஞ்சித கர்மமும், ம். பிராரப்த கர்மமும் ஒன்றாக இணைந்துதான் ஆகாமிய கர்ம வடிவத்துல வருதுங்கிறீங்க. ஆமா, அதுக்கு ஆமா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சஞ்சித அதாவதுமா கர்மம் இப்போ கூட்ட இப்போ தாத்தா வந்து பாட்டி செஞ்சது. ம், அ சஞ்சித கர்மம் இப்போ வந்து
நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்கன்னு ஒரு பாசிட்டிவான விஷயத்தையே எடுத்துக்கோமே. நம்மளோட தாத்தா தாத்தா வந்து என்ன ஒரு ஊர்ல கிராமத்துல இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறதுக்கு பக்கத்து ஊருக்கு தான் எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருக்கிறாங்க. பக்கத்து ஊர்ல போய் பாவம் மழை எல்லாம் பெஞ்சா அந்த தண்ணி எல்லாம் தாண்டி பரிசல்ல வச்சு அது மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தாத்தா நினைக்கிறாரு, ஐயோ இந்த குழந்தைங்க எல்லாம் படிக்கிறதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே. சோ நம்ம இந்த ஊர்ல மட்டும் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா எப்படி இருக்கும்? இங்க ஒரு ஸ்கூல் கட்டினா ஆனா கட்டுறதுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு இல்ல. மனசு இருக்கு ஆனா பொருள் இல்லையே அப்படின்னு அவரு நினைச்சுட்டு வயசான காலத்துல அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இதோட அவரு இறந்து போயிடுறாரு. சோ என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப பேரன் நம்ம 3வது தலைமுறைன்னு வச்சுக்கோங்களேன். சோ நமக்கும் என்ன ஆகுதுன்னா, நம்ம நல்லா படிச்சு ஒரு டவுன்ல பெரிய ஒரு பதவியில இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன நமக்கு என்ன நினைப்பு வருதுன்னா, நம்ம எல்லாரும் நம்ம ஊர்ல சொந்த ஊருக்கு ஏதோ ஒரு கோவிலுக்கு விசேஷத்துக்கு போறாரு. போறப்ப இந்த ஊர்ல வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டினா என்ன? இந்த ஊர்ல பள்ளிக்கூடமே இல்லையே! நம்ம வந்து மத்த என்னென்னவோ சமூக சேவை எல்லாம் பண்றோம். நம்ம சொந்த ஊருக்கு நம்ம ஒரு விஷயத்த பண்ணலாமே! அப்படின்னு சொல்லிட்டு, அவரு என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஸ்கூல கட்டுறாரு. சரிங்களா? இதுதான் வந்து சஞ்சித கர்மம். சரிங்களா? அந்த சஞ்சித கர்மம் வந்து அந்த பேரன் மூலமா அது வந்து நிறைவுக்கு வருது. இது 2ம் சேர்ந்து என்ன ஆகுது? நாளைக்கு நடக்கப் போற செயல் என்ன செயலா மாறுது? நல்ல செயல். அந்த ஸ்கூலுக்கு அந்த ஊருக்கு ஒரு ஸ்கூல் வந்துருது. சரிங்களா? இதுதான். அதே மாரி தீய செயல்கள் இருந்தாலும் இது மாரி வரும். சோ இத குறைக்கிறதுக்காக தான். நல்ல செயல்கள இன்னும் நாம அந்த ஊர்ல அவரு ஒரு ஸ்கூல் தான் கட்டினாரு. சோ இன்னும் ஒரு காலேஜ் கூட கட்டலாம். அவரு இன்னும் வாழ்த்தி வாழ்த்தி பண்ணும்போது. அதே மாதிரி அந்த பாவச் செயல்கள்னால நமக்கு நடக்கப் போற செயல் ஏதோ ஒரு தீய விளைவு வந்தது அப்படின்னா, அத குறைக்கிறதுக்கு நம்ம வாழ்த்தி வாழ்த்தி வாழ்த்தும்போது, அதோட பாதிப்புல இருந்து நம்மள குறைத்துக் கொள்ளலாம். அதுக்கு மகரிஷி கொடுத்த மனவளக்கலைன்ற பொக்கிஷம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். சரிங்களா? அம்மா நல்ல விளக்கம். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாகராணி அம்மா நிறைவு பண்ணிக்கலாங்களா? வேற யாருக்கும் கேள்விகள் இல்ல. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக நமக்கு சிந்தனை உரை வழங்கி நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலளித்த பேராசிரியர் அவர்களை நாம் அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி உமா சங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு